உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கவழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி பந்தல் மேல் பல்கார் உயிரினங்கள் கோவின காண் வந்தார் வீரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேரோரும் பாவாய். இந்த பாசுரம் நப்பின்னை பிராட்டியின் பெருமையை கூறி அவளை எழுப்புகிறது. உந்து மதக்களிற்றன் என்ற சொல் கண்ணனாகிற யானைக்கன்றை உடையவன் நந்தகோபன் என்றும் கூறலாம். பெரியாழ்வார் தொடர் சங்கிலிகை என்ற பாசுரத்தில் அணிந்து கொண்டு இருக்கும்படியான அணிகலன்கள் ஒலிக்க யானை வருவது போல் அழகிய திருவடிகளால் கம்பீரமாக நடந்து வா என்று கண்ணனை கூறுகிறார். எனவே நந்தகோபருக்கு கண்ணனே ஒரு யானை என்றும் கூறலாம். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது. தாயாரைத்தான் முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள்.